நம்ம சேனலை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு நம்ம இன்ட்ரோ வீடியோ ஏற்கனவே மேக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சில வீடியோலையும் நிறைய எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு பார்க்காதவங்க நம்மளோட ப்ரீவியஸ் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கெயின் மாஸ்டரில் எப்படி நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு. அந்த 2 வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு இந்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ரேஷியோ வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கனால 2 வீடியோவுமே வந்துட்டு இந்த எக்ஸ்போர்ட்குள்ளே இருந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வீடியோவை இன்ட்ரோ வீடியோ தான் வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்துட்டு முன்னாடி வச்சுருப்போம். அதனால் இப்படி இந்த இன்ட்ரோவை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க இன்ட்ரோ வீடியோ தான். ஜஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி இன்ட்ரோ வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபுல்லான ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ வந்துட்டு இன்னொரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்துட்டு நம்ம இது வந்துட்டு நம்ம எடிட் பண்ணி வச்ச வீடியோ தான். அந்த வீடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு ஜஸ்ட் இப்படி பேக் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ இன்ட்ரோ வீடியோ முடிஞ்சுட்டு இப்போ அடுத்து இந்த வீடியோ வந்துட்டு ஆன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு காட்டும். இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நார்மலாக ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ட்ரி ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்ம 3D எஃபெக்ட் வந்துட்டு போட்டு பார்த்தோம்னா இன்னும் நிறையாவே சூப்பரான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3Dயை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா பாருங்க, பவுன்சி பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்ரோ வீடியோ முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு எஃபெக்ட் வந்துட்டு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எக்கச்சக்கமான எஃபெக்டில் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பாருங்கள், இப்போ 3D ஃப்ளிப் அப்படின்னு இருக்குது. இது வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆயிரும். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் வந்துட்டு சவுண்டு, நாய்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு சவுண்டு எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இப்போ ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு காட்டும். ரெக்கார்டடு சாங்ஸ் நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த மியூசிக் வந்துட்டு வேணும், இப்போ பேக்ரவுண்ட் வந்துட்டு மியூசிக் ப்ளே ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஏதாவது மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ளசன்ட் பீஸ்ஃபுல்லான மியூசிக் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இது வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்னால வந்துட்டு எப்படியுமே வால்யூம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டோம். கம்மி பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க, ஸ்பீக்கர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த வால்யூம் வந்துட்டு அப்படியே டிக்ரீஸ் பண்ணிடுங்க. அப்படியே டிக்ரீஸ் பண்ணி ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு வாய்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் தான், நம்மளோட மெயின் மியூசிக்கோ இல்லை மெயின் வாய்ஸோ வந்துட்டு கிடையாது. அதனால் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிறதுனால இதோட வால்யூம் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு ஆட்டோ வால்யூம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இப்போ நம்மளோட மெயின் வாய்ஸ் இல்லை எது வந்துட்டு இந்த வீடியோவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு சர்ச் பண்ணி அந்த சாங்கு இல்லை ஏதோ ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்துட்டு இப்படி ஜஸ்ட்டு போட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ இது வந்துட்டு நம்மளோட வால்யூம் வந்து இதுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சவுண்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆட்டோ வால்யூம் இது கிளிக் பண்ணிட்டு இது ஜஸ்ட்டு பேக் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நிறைய எஃபெக்ட் வந்துட்டு சவுண்டில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்துட்டு போயிட்டு இங்கே பாருங்கள், ஸ்பீக்கர் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு காட்டும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு இந்த எஃபெக்டாக வந்துட்டு வரும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையானது ஏதோ அதை வந்துட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வீடியோ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற வீடியோ வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த இன்ட்ரோ வீடியோ, அதுக்கப்புறமேட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வருது, வாய்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த 3D ஃப்ளிப்பும் வந்துட்டு கரெக்டாக ஆகுது. நம்மளோட அந்த ஸ்க்ரீன் பிளேயிங்கும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஒரு எஃபெக்டாக இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஜஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துட்டு வாய்ஸு வீடியோலாம் எவ்வளோ நேரம் நமக்கு வேணுமோ அந்த நிமிஷத்துக்கு வந்துட்டு தகுந்த மாதிரி ஜஸ்ட்டு கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
பண்ணதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்து இந்த எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆயிரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம வந்துட்டு எந்த ஒரு சாஃப்ட்வேர் எதுவுமே வந்துட்டு பெய்ட் வெர்ஷன் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்மளோட கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் வச்சு நம்ம மொபைல்லே எப்படி இன்ட்ரோ வீடியோ மேக் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சமான வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம ஒன்று சேர்த்து ஒரு சூப்பர்பான கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் வீடியோவாக வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணி இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு எடிட்டிங் பண்ணி நம்ம சூப்பராக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.